أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம கவலையோடு இருக்கிற நேரத்தில் அது என்ன மாதிரியான கவலையா வேணா இருக்கட்டும், ஏதோ ஒரு கவலை, ரப்புல் ஆலமீன் நமக்கு பக்கத்துல வந்து, அல்லாஹு தாலா நமக்கு பக்கத்துல வந்து நம்ம தோள் மேல கையை வச்சு நம்மளுடைய தலையை தடவி கொடுத்து நம்மளுடைய முதுக தட்டி கொடுத்து அல்லாஹ் இப்படி பேசுறான், ஏன்பா எதுக்கு நீ கவலைப்படுற? எவ்வளவு நன்மைகளை உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன். ஆனா அதையெல்லாம் நினைச்சு பார்க்கறத விட்டுட்டு போயும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு போய், அற்பமான விஷயத்துக்கு போய் இப்படி நீ கவலைப்படுறியே அப்படின்னு சொல்லி நமக்கு அல்லாஹு தாலா செய்து இருக்கக்கூடிய, செஞ்சுக்கிட்டு இருக்கிற, செய்ய போகின்ற நன்மைகளை நினைவுபடுத்தினால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. மனிதன் எப்பவுமே அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருட்பேறுகளை ஒரு நாளும் நினைப்பதில்லை. எது இவனுக்கு அப்போ கவலையோ அந்த ஒரு கவலை இவனுக்கு வாழ்நாளில் அல்லாஹ்விடமிருந்து இவன் அடைந்து கொண்ட அத்தனை அருட்பேறுகளையும் மறக்கடிக்க செய்து விடுகின்றது. இப்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடத்திலும் அல்லாஹு தஆலா நேரடியாக பேசுகின்றான். ஏன் கவலைப்படுற? எவ்வளோ நிஅமத்துகள், எவ்வளோ அருட்பேறுகள், எவ்வளோ அருட்செல்வங்களை உனக்கு நான் வழங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா நினைவூட்டிட்டு, சரி ஓகே, இப்ப நீ கவலையா இருக்கிறியா? இப்ப நீ மனக்கவலையில இருக்கிறியா? ஏதோ ஒரு கசப்பான உணர்வு உன்னுடைய மனசை ஆட்படுத்தி இருக்கா? ஏதோ கஷ்டத்துல இருக்கிறியா? நான் ஒன்னு சொல்றேன், நீ செய், அது சரியா போயிடும். அல்லாஹு தாலா இங்க ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஒன்று தொழுகை, மற்றொன்று தர்மம். கவலையோடு மனிதன் இருக்கும் போது அந்த கவலைக்கான ஆகப்பெரிய மிக பெரும் மருந்து, நேரா போங்க, உது செய்யுங்க, முசல்லாவை போட்டு நின்றுங்க, தக்பீர் கட்டி ரெண்டு ரக்காத் அவன்கிட்ட மன்றாடுங்க. அவனிடத்தில் உங்களுடைய ஒட்டுமொத்த மனக்கவலைகளையும் கொட்டி தீருங்க, அல்லாஹ் கிட்ட எடுத்து வைங்க. ஒட்டுமொத்தத்தையும் தொழுகை. நம்பர் டூ சதகா. யாருக்கு? யார் மனக்கசப்புல வறுமையில வாடுறாரோ இருக்கிறத கொடுங்க, சதகா செய்யுங்க. யா அல்லாஹ், எனக்கு நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி, ஆனா நீ எனக்கு சொல்லி இருக்கிற இந்த மனக்கவலை போகணும் அப்படின்னா சதகா செய். லிரப்பிக வன்ஹர். இங்க அல்லாஹு தாலா குர்பானியை பத்தி பேசுறான் அப்படின்னா வெறுமனே குர்பானி நினைச்சுக்க கூடாது. ஒட்டகத்தை அறுத்து கொடுப்பதை மாத்திரம் அல்லாஹு தாலா இங்க சொல்றான்னு நினைச்சுக்க கூடாது. இதனுடைய நோக்கத்தை நான் பேசுறேன். குர்பானி இதனுடைய நோக்கம் சதகா. தொழுங்க, சதகா செய்யுங்க. குர்ஆன் முழுக்க இருக்கக்கூடிய வாசகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் இதுதான் அங்க இருக்கும். அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகா, அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகா. இந்த இரண்டை தான் அல்லாஹு தஆலா பக்கத்துல வச்சு, ஜோடியா வச்சு மீண்டும் பல இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த ரெண்டையும் அல்லாஹு தஆலா ஏன் திரும்ப பேசுறான் அப்படின்னா இதுக்காக தான் பேசுறான். ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கும், மற்றொன்று உங்களை இந்த உலகத்தை விட்டு தூரமாக்கும். இது நடந்துருச்சு அப்படின்னா எந்த கவலையும் உங்களை பாதிக்காது. தொழுகையை எடுங்க, தர்மத்தை மேற்கொள்ளுங்கள், தான தர்மத்தை கையில் எடுங்க, சதகாவை எடுங்க. இப்போ தொழுகை உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க ரெண்டு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஒன்று, உங்களுக்கு கவலையே இல்லாம அல்லாஹ் ஆக்கிடுவான். உங்களுடைய உள்ளத்தை கவலை இல்லாத உள்ளமாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, மனப்பாங்கை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். நம்பர் 2, உலகத்தை விட்டு தூரமாக சொல்றான். எப்போ நம்மளுடைய பொருளில் இருப்பதை தனக்கு தேவைக்கு போக மீதியை எடுத்து மக்களுக்கு ஒருத்தர் கொடுக்கிறாரோ, உலகம் அவருக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இவர் உலகத்தை விட்டு தூரமாக உலகம் அவருடைய செருப்பு மாதிரி அவருடைய காலுக்கு கீழே வரும். ஆனா இவர் எப்போ உலகத்துக்கு உள்ள போய் உலகம் நகை நட்டு பணம் காசுன்னு சொல்லிட்டு போறாரோ, உலகம் இவரை விட்டு தூரமாகிக்கிட்டே இருக்கும். இவருக்கு பிரச்சனை தீரவே தீராது.
ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாவது எப்படி, உலகத்தை விட்டு தூரமாவது எப்படின்ற டிப்ஸோடு அல்லாஹு தாலா பேசுறான். தொழுகையை எடுங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்க. ஜக்காத்தை எடுங்க, தான தர்மத்தை எடுங்க, சதகாவை செய்யுங்க, உலகத்தை விட்டு தூரமாகுங்க. உங்களுடைய கவலை எப்படி பஞ்சா பறந்து போது பாருங்க. இது அல்லாஹு தஆலா 2வது வசனத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு உம்மாவிற்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் டிப்ஸ். 3வது, இன்ன ஷானி அக ஹுவல் அப்தர். எந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் கவலைப்படுகின்றீர்களோ அந்த கவலைக்கு அல்லாஹு தஆலா முற்றுப்புள்ளி வைத்து விடுவான். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லைஃபை பேஸ்மெண்டா வச்சு இந்த சூரா போடப்பட்டிருக்கு. இது நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2வது மகனார் இறந்தபோது வாயில் என்ன சொன்னா, வேறறிந்தவன், வாரிசற்றவராக ஆகிவிட்டார். இந்த வார்த்தையை கொண்டெல்லாம் இந்த எதிரி பேசினானோ அல்லாஹு தாலாவே அதற்கு பதிலடி கொடுக்கின்றான். ஹுவல் அப்தர், அவன்தான் வேறறிந்தவன், அவன்தான் வாரிசற்றவன், அவனுடைய பேர் தான் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தோ இன்னைக்கு வரைக்கும் வாயில் அப்படின்ற பேரை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கோபம் வருது இல்ல, இந்த கோபம் தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல பேசுறா. அவன்தான் சந்ததியற்றவன். அவன் பேர் வரும்போதெல்லாம் ஒரு முஃமினுக்கு கோபம் வருது. அவன் பேர் வரும்போதெல்லாம் ஒரு முஃமினுக்கு கசப்பான உணர்வு ஏற்படுது. இதுதான் அல்லாஹு தஆலா இங்க பேசுறான். இந்த ஆயத்துல இன்னொரு விஷயம் என்ன, நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகருங்க. உங்க பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு அல்லாஹ் பார்த்துப்பான். அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு புலம்பிக்கிட்டு நிற்க கூடாது. அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுடைய அடுத்த இலக்கை நோக்கி நீங்க நகருங்க. இந்த பிரச்சனையை உங்களுக்கு பின்னாடி அவன் எப்படி முடிக்கிறான் பாருங்க. நீங்க முடிக்க போனீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா அல்லாஹு தஆலா சால்வ் பண்ணி முடிப்பான். இதுதான் அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் போது அல்லாஹ் அந்த விஷயத்தை, அந்த அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை, அவருக்கு இருக்கக்கூடிய கசப்பான அந்த விஷயத்தை அல்லாஹ் முறியடித்து விடுவான் அப்படின்ற இந்த 3 விஷயங்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாங்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலில் இருந்தோம். அப்போ திடீர்னு சொல்லிட்டு நபி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் உறங்கி விட்டார்கள். இப்ப நபி அவர்களாக திடீர்னு சொல்லிட்டு எழுந்தாங்க. எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் புன்னகைத்தவர்களாக சிரிச்சுக்கிட்டே எழுந்தாங்க. அப்போ சிரிச்சுக்கிட்டே எழுந்ததை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம். காரணம் கேட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, சிரித்து கொண்டே எழுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வந்து வஹி ஒன்றை கொடுத்தார்கள். மிக அழகான சூரா அந்த சூரா என்று சொல்லிட்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் அப்படின்னு சொல்லி ஓதி காமிச்சாங்க. ஓதி காமிச்சதுக்கு பிறகு நபி அவர்களாகவே சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, அல் கௌசர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் வழக்கம் போல அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே மிக நன்கறிந்தவர்கள் அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பேசினாங்க எங்க கிட்ட, அல் கௌசர் என்பது சொர்க்கத்தினுடைய ஒரு நதியாகும். மறுமையில் அல்லாஹு தாலா எனக்கு அதை தருவதாக வாக்களித்தான். சந்தோஷமா சொல்றாங்க நபி அவர்கள். அபரிவிதமான நன்மைகள் இருக்கின்றது சொல்லிட்டு சொல்றாங்க, அது ஒரு நீர் தடாகம். மறுமையில் என் சமூகம் அதில் நீர் அருந்துவதற்காக என்னிடத்திலே அதை நோக்கி வருவார்கள். நீர் அருந்துவதற்காக சுற்றி இருக்கக்கூடிய அந்த குவளைகள் வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட அளவுக்கு அதிகமானதாக அந்த குவளைகள் இருக்கும். குவளைகள் இருக்கும். இப்ப இந்த நேரத்துல வருவாங்கல்ல அந்த சமூக மக்கள் என்கிட்ட வருவாங்க. அதில் ஒருவர் தடுக்கப்படுவார், வானவர்களால் என்கிட்ட வரவிடாம தடுக்கப்படுவார். அப்போ நான் அவர்களை பார்த்து, அவரை விடுங்க, அவர் என் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் என் சமூகத்தினுடையவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், கத்துவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு பதில் அளிக்கப்படும், யா முஹம்மத், நீங்க அதை விட்டுருங்க,
அந்த சப்ஜெக்டை நீங்க பேசாதீங்க, நீங்க விட்டுருங்க. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் இந்த தீனில் புதிய புதியதாக எந்த குழப்பத்தை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வரும். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாகி விடுவார்கள் என்ற இந்த நீளமான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 670வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சாபித் அல் புனானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் சூரத்துல் கௌசரை ஓதி காட்டினாங்களாம். சூரத்துல் கௌசரை ஓதி காட்டினாங்களாம். ஓதி காட்டிட்டு இதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஓதி காட்டினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் கேட்டேன், இந்த சூரா என்ன சொல்லுது, கௌசர்னா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னாங்க, எனக்கு தனிச்சிறப்பாக கௌசர் என்ற நதி வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்விடத்தில். அது ஒரு ஓடும் நதியாகும். அதனுடைய ஆழம் வெட்டப்பட்டிருக்காது. அந்த நதி ரொம்ப ஆழமா இருக்காது, வெட்டப்பட்டிருக்காது. ஆனால் இரு கரைகளிலும், அந்த நதியினுடைய இரு மருங்கிலும் கரைகளிலும் முத்து கலசங்கள் இருக்கும். அதனுடைய மண் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க சொன்ன மாதிரி அனஸ் பின் மாலிக் அப்படியே சொல்றாங்க, அதனுடைய மண்ணின் மீது நான் கையை அடித்தேன், அந்த மண்ணில் கஸ்தூரியை விட மிக அதிகமான மனம் கமழ்ந்தது. அந்த மண்ணில் கலந்திருந்த அந்த பொடி கற்கள் முத்துக்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்களாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணிவிடையாளர் சாபித் அல் புனானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட சொன்னாங்களாம். அவங்க கிட்ட இருந்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்னத் அஹ்மத் என்ற தனது ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்றத இந்த செய்தியும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் மிஅராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்கள் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு நதிக்கு அருகே நான் சென்றேன். அந்த நதியினுடைய இரு கரைகளிலும் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்துக்கலசங்கள் இருந்தன. அப்போது நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், இது என்ன நதி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு பேர் அல் கௌசர் என்ற நதியாகும் இது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு பதிலளித்தார்கள் அப்படின்னு சொல்லி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியில் 4964வது இலக்கத்திலே நீங்கள் காணலாம். கௌசர் என்ற நதியை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வழங்க இருக்கும் ஒரு நதி, அதனுடைய மண் கஸ்தூரியை விட மிகவும் மனம் கமழக்கூடியது, அதனுடைய நீர் பாலை விட வெண்மையானது, அந்த நீரினுடைய சுவை தேனை விட இனிப்பானது. சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த நீரை இந்த நதியில் நீர் அருந்துவதற்காக சில பறவைகள் வரும். அந்த பறவைகளுடைய கழுத்து ஒட்டகத்தினுடைய கழுத்துக்களை போன்று நீண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் அந்த பறவைகள் மிகுந்த உல்லாசத்தோடு சுற்றி திரியக்கூடிய பறவைகள் போலுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே, அந்த பறவையை விட அந்த பறவையை உண்பார்களே சொர்க்கவாசிகள், அவர்கள் மிகுந்த உல்லாசம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் தபரியிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு மகனார் இறந்து விட்டார். இந்த மகன் இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமான கவலை கொள்ளானார்கள். கபரில் இறங்கி தனது மகனை வைக்க முடியாமல் கையில் வைத்துக்கொண்டு கண்களில் கண்ணீரை வடித்தார்கள், அழுதார்கள். இப்ராஹிம், உன்னை பிரிந்து மனம் மிகவும் வேதனை அடைகின்றது, கண்கள் கண்ணீரை வடிக்கின்றது என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்குள் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை இருக்கிறது. இப்ப இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள்
வேர் அருந்தவர், இனி இவருக்கு எந்த ஒரு உயர்வும் இல்லை என்று பேசக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் ஒரு இறை தூதருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பதில், நீங்க பேசாம உங்களுக்கு நாம் கௌசரை வழங்கி இருக்கின்றோம், ஏராளமான நன்மை, நீங்கள் இழந்தது ஒரு மகனை, உங்களுக்கு மிகப்பெரிய சமூகத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எப்படி பேசுறான் புரியுதா? சேம் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படி இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆழ்ந்த கவலை என்னவென்றால், தன்னுடைய தந்தை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறாரே அப்படின்ற வருத்தம், கவலை ரொம்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டு வாட்டியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து அல்லாஹு தஆலா குழந்தையை தருகின்றான். எப்படி தரான்? 2 மனைவிமார்களின் மூலம் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் அல்லாஹு தஆலா நபியாக வழங்குறான். சுப்ஹானல்லாஹ். தந்தை இஸ்லாத்தை தழுவல, தந்தையை அல்லாஹு தஆலா குஃப்ரில் மரணிக்க வைத்தான். 2 மகன்களை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடையளிக்கின்றான். அந்த 2 மகன்களும் நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுவும் சாதாரண நபிமார்கள் அல்ல, சாதாரண நபிமார்கள் அல்ல. இந்த 2 நபிமார்களின் புறத்தில் இருந்துதான் வம்சாவழியே தோன்றுது பாருங்க. அந்த பக்கம் யூதர்களுடைய வம்சம், இந்த பக்கம் அரபு வம்சம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவழி வருகின்றது. அரபு குலம் அந்த பக்கமாக வருகின்றது. இந்த பக்கம் பலஸ்தீனில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அவரையும் நபியாக கொடுத்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா நபியாக கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் சிறந்த குடும்பம் எது, சிறந்த வம்சாவழி கொண்ட குடும்பம் எதுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். சங்கையானவருடைய மகன், சங்கையானவர், சங்கையானவருடைய மகன், சங்கையானவர், சங்கையானவருடைய மகன், சங்கையானவர், அவருடைய மகனும் சங்கையானவர். அப்படின்ட்டு 4 தலைமுறைகள், 4 நபர்களும் சங்கையானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கையானவர்கள், அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கையானவர்கள், அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கையானவர்கள், அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சங்கையானவர்கள். எப்படி அல்லாஹு தஆலா கொடுத்தான் பாருங்க. ஒருவரிலிருந்து 5 நபிமார்களை அல்லாஹு தஆலா கொண்டுட்டு வரான். ஒரு தந்தையை, இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற கவலைக்கு அல்லாஹு தஆலா மருந்தளித்தால் இப்படித்தான் இருக்கும். இறை நேசர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆறுதல் அளித்தால் இப்படித்தான் இருக்கும். ஒரு நபர் இஸ்லாத்தை தழுவவில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இயக்கத்திற்கு அல்லாஹு தஆலா அளித்த மருந்து, தலைமுறையே நபியாக அல்லாஹு தஆலா நபிமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா அலங்கரித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அப்படியே இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுத்து பார்த்தால் 3 ஆண் மகன்களை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் 3 ஆண் மகன்களையும் அல்லாஹு தஆலா சிறு வயதிலேயே அவர்களுடைய ரூஹை எடுத்துக்கொண்டான். ஆனால் மிகப்பெரிய சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டான். நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபி அவர்களை பின்பற்றி ஆக பெரும் சமூகம் இருப்பார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பதில், நபியே, எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். இவ்வளோ பெரிய நன்மைகள் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கும்போது உங்களுடைய மகன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படலாமா? அதுவும் இந்த உலக விஷயத்திற்காக. உலகத்தில் எதையெல்லாம் யார் இழக்கிறார்களோ அவை அனைத்துமே மறுமையினுடைய லாபங்கள். எது இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கவில்லை என்று யார் யார் இயங்குகிறாரோ தயவு செய்து இயங்காதீர்கள். இயக்கம் என்பது யதார்த்தமானது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதை முறையிடுங்கள். அல்லாஹ் இந்த இழப்பை ரெட்டிப்பாக மறுமையில் லாபமாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எதை நீங்கள் இழந்து விட்டீர்களோ அந்த இழப்பிற்கு பின்னால் நீங்கள் கவலையடைந்து சோர்வடைந்து மனம் தளர்ந்து விடாமல் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்,
ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உம்முடைய ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள், உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு வரிசையையும் தந்திருக்கின்றான். முதலில் தொழுகை, பின்பு குர்பானி, முதலில் தொழுகை பின்பு சதகா. எவ்வளவு அழகான இந்த வரிசை கிரமம்! இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் அமைந்த ஆழமான கருத்தும் கூட. ஹஜ் பெருநாளில் தொழுகைக்கு முன்னால் யாரும் குர்பானி கொடுக்க கூடாது. ஒருவேளை தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால் அவர் தொழுததற்கு பின்னால் மீண்டும் கொடுக்க வேண்டும். அவருடைய குர்பானியில் சேராது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஈதுல் அல்ஹாவை தொழுவார்கள், பின்புதான் குர்பானியை கொடுப்பார்கள். அப்படின்ற இந்த தொடர்ச்சியான வரிசை கிரமத்தையும் இந்த ஆயத்திலிருந்து தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பதில், நீங்கள் கவலையில் இருந்தால், நீங்கள் சோகத்தில் இருந்தால், நீங்கள் பிரச்சனையில் இருந்தால், உங்களுடைய மனம் சோர்வடைந்திருந்தால், தொழுகையை தொழுங்கள், குர்பானி கொடுங்கள், சதகா கொடுங்கள். இந்த இரண்டின் மூலம் உங்களுடைய உள்ளம் எப்படி நிம்மதி அடைகின்றது என்பதை நீங்கள் உணரலாம். பின்பு இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், வேறறிந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யாரெல்லாம் சொன்னார்களோ, வாயில், அபூஜஹல், இவர்களை அல்லாஹு தஆலா வேறறிந்தவர்களாக ஆக்கிவிட்டான். இவர்களுடைய சந்ததியோ இவர்களுடைய வம்சாவழியோ ஒன்றுமில்லை, நாளை மறுமை நாளையிலும் கேவலப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் முஹம்மத் என்ற பெயரை கேட்டால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மதின் மீதும் முஹம்மதுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ அருள் புரி என்று சொல்லக்கூடிய நாவுகளை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே, முஃமின்களுடைய நாவுகளை. எவ்வளவு பெரிய கண்ணியம்! நாளை மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம், கண்ணியத்திற்கு மேல் கண்ணியத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவான் என்பதை இந்த இடத்தில் மிக தெளிவாக அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் கௌசருடைய தஃப்சீர் இத்துடன் முடிவடைகின்றது. இந்த சூரத்துல் கௌசரை ஆழமாக நாம் உணர்ந்து, இதையே சூரத்துல் அன்ஆமிலும் அல்லாஹு தஆலா இந்த சூராவிற்கு ஒத்த கருத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நபியே, நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுத்து பலியிடுதல் என்ற இந்த வணக்க வழிபாடுகள், வமஹ்யாய என்னுடைய வாழ்வு, வமமாத்தி என்னுடைய மரணம், அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது, அல்லாஹ் ஒருவனுக்காகவே இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் மிக ஆழமான ஒரு தத்துவத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். வாழ்க்கையும் மரணமும் இது வேறு, நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் வேறு என்று அல்லாஹு தஆலா பிரிக்கிற பாருங்க. இந்த இடத்துல தொழுகை எப்படி அல்லாஹுக்கோ, அறுத்து பலியிடுதல் எப்படி அல்லாஹுக்கோ, உங்களுடைய வாழ்வும் மரணமும் உயிரும் உங்களுடைய மௌத்தும், உங்களுக்கு அல்லாஹு தஆலா உயிரை கொடுத்ததும் அந்த உயிரை எடுப்பதும் இதுவும் அல்லாஹுக்குத்தான். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்து விடுங்கள், சமர்ப்பணமாக்கி விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக இந்த வசனத்தின் மூலம் நமக்கு நினைவூட்டி இருக்கின்றான். அதையே தான் சூரத்துல் கௌசரும் சொல்கின்றது, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று. எனவே இந்த சூராவை நாம் நினைவில் வைப்போம். இந்த சூரா நமக்கு அருமருந்து. அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலம் என்னென்ன நிஅமத்துகளை, என்னென்ன எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹு தஆலா வழங்க இருக்கின்றானோ, ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமூகமாகிய நமக்கு என்ன தகுதிகள் இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா நமக்கான நன்மைகளை நமக்கு வழங்கட்டும். நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.